ஹலோ டாமி. இன்னைக்கு நம்ம காலம் கடந்து காதல் செய்தேன் அது பட்டு சண்டை பார்க்க போகிறோம் டாமிஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்கடா. அப்போ தான் டாமிஸ் நான் போடுற வீடியோஸ்லாம் மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கடா. அண்ட் போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஓகே டாமி, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அன்றைக்கி எதுலேருந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்தே கண்டென்ட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி எதுலேருந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம் வந்துட்டு, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ரெஸ்டாரண்ட் போயிருப்பீங்க. அங்கே போன பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் எல்லோரும் வந்துட்டு அவங்கவுங்க இதுக்கு புரிஞ்சு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் தியா அண்ட் ஐஷு மட்டும் தனியாக இருப்பீங்க. நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் க்ளோஸ் தான். ஸோ அதே மாதிரி தான் இப்போயும் க்ளோஸாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 3 பேர் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. போன பிறகு நீ அப்படியே சோஃபாவில் அப்படியே படுத்துருக்கீங்க. படுத்துட்ருக்கும் போது அப்படியே தூங்கிடுறீங்க. சோஃபாலே ரொம்ப டயர்டாக இருந்தனால அப்படியே தூங்கிடுறீங்க. தூங்கின பிறகு அப்படியே கரண்ட்லாம் வந்து ஆஃப் ஆயிடுது. உங்களுக்கு காற்றே வரல, உங்களுக்கு அந்த காற்று வராத ஃபீல் வந்து அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் டக்குன்னு எழுந்து உட்காந்துடுறீங்க. தியாவையும் ஐசியும் காணோம். ஸோ அவங்க ரூமில் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் போய் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே 2 பேருமே ஆளை காணோம். உங்களுக்கு கொஞ்சத்தில் அள்ளு விட்டுருது. என்னடா இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தாங்க, எங்கே போனானுங்க, இது கரண்ட் வேறு காணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் பயமாகிடுது. ஸோ நீங்கள் வீடு முழுக்க அப்படியே தேடுறீங்க. தியா ஐஷு எங்கடி இருக்கீங்க? பைத்தியங்களா, விளையாடாதீங்க, ஒழுங்கு மணியாக வெளியில் வந்துடுங்க. நானாக கண்டுபிடிச்சா அப்புறம் அவ்வளோதான், தூக்கி போட்டு மிதிப்பண்டி உங்களெலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் சவுண்டே வரல. உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது கூட தெரியல. கரண்ட் வேறு இல்லை. நீங்கள் அங்கங்கே கையை தடவி தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் 12 o'clock ஆகுது. டங்குன்னு வந்து மணி அடிக்க சத்தம் கேட்குது. ஏற்கனவே பீதியில் இருக்கீங்க நீங்கள், இதில் இந்த வேறையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் திரும்பியும் தேட ஆரம்பிக்கிறீங்க. அப்புறம் பான்னு டிங்குன்னு சத்தம் கேட்டோடனே லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது. உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே உங்களை சுற்றி நின்றுட்டு இருக்காங்க ரவுண்டு போட்டு. நீங்கள் அவங்களாம் பார்த்து, அட பைத்தியங்களா, நீங்கள் தான் அந்த வேலைலாம் பண்ணியிருக்கீங்களா? தானே கிளம்பி போனீங்க. பைத்தியமே, இன்றைக்கி உன்னோட பர்த்டேடி. என்ன என்னோடய பர்த்டேவா? என்னோடய பர்த்டே 2 months கழிச்சு தான் வரும்னு சொன்னீங்க. அட பைத்தியம், உன்னோட பர்த்டே இன்றைக்கின்றதை நீ மறந்துட்டியா? நாங்கள் ஏதோ சும்மா உன்னை குழக்கிறதுக்காக அந்த மாதிரி சொன்னோம். உன் பர்த்டேவை நீயே மறந்துட்டியா இருமே அப்படின்னு வந்து யூனா சொல்கிறா. அப்புறம் நீங்கள் அப்போ யோசிக்க, ஆமாம்ல என்னோடய பர்த்டே 2 months இல்லையே, இன்றைக்கி தான் அப்படின்னு யோசிச்சு சொல்கிறீங்க. ஐயோ, இது ஒரு அரைப்பைத்து எல்லாத்தையும் மறந்துடும் அப்படின்னு வந்து தியா சொல்கிறா. நீங்கள் தியா மண்டையில் ஒன்று போடுறீங்க. லூஸு, யாரடி கரண்ட் ஆஃப் பண்ணது? நான் கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? ஆமாம், இவங்க பெரிய சிங்கப்பெண்ணே பயந்துட்டாங்களாம். சிங்கப்பெண்ணே தான் நான் பயப்பட மாட்டாங்க, நீ என்ன எல்லாத்தையும் தலைகளாக சொல்கிற? ஐயோ, தலைகளாக சொல்லிட்டு சரி விடு ஆடியன்ஸ் சஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே பர்த்டே விஷ் பண்ணி கேக்லாம் இது பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. சரின்ட்டு அவங்க கூட அந்த பர்த்டேலாம் கொண்டாடுறீங்க. கேக்லாம் வெட்டுறீங்க. கேக்லாம் வெட்டுறப்ப நீங்கள் வந்து காட் கிட்ட வேண்டிக்கிறீங்க. என்ன வேண்டிக்கிறீங்கன்னா, காட், எனக்கு டைம் ட்ராவல் பண்ணி போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு ஃப்யூச்சரில் எந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைப்பான்ட்டுன்னு நான் இப்போயே தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆவலாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினாக கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு அந்த மாதிரி வேண்டுறீங்க. உங்களுக்கு உண்மையிலே ஃப்யூச்சர் பாய் ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு ஆசை தான். ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படி தான் இருக்கணும்னு பார்க்கணும் ஆசை. அதனால தான் இப்படி விஷ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் மனசில் அப்படியே வேண்டிட்டு கேக்கு கேண்டில்ஸ்லாம் ப்ளோ பண்ணிட்டு அண்டு
எல்லோரும் பர்த்டே விஷலாம் பாடுறாங்க. நீங்களும் கேக் வெட்டுறீங்க. கேக் வெட்டிட்டு எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஊட்டி விடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த நைட் அப்படியே பாஸ் ஆகுது. அப்படியே மார்னிங் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வெளியில் தூக்க மூஞ்சியோட சோம்பல் மூஞ்சிக்கிட்டே இறங்கி வரீங்க. இறங்கி வந்துட்ட பிறகு தியா ஐஷு வந்துட்டு அப்படியே ஹாலில் உட்காந்து டீ பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஐஷு நீங்கள் வரது பார்த்துட்டு எருமை மாடை இவ்வளோ நேரமாக தூங்கிட்டுருப்ப, எனக்கு செம்ம டயர்டாக இருக்குடி, நீங்கள் வேறு நைட்டெல்லாம் வச்சு செஞ்சிட்டிங்களா, உன்னோட பர்த்டே டி, ஸோ அதனால தான் இன்றைக்கி உன்னோட பர்த்டே, நம்ம ஷாப்பிங் போகலாம். ஷாப்பிங்கா? சரி ஓகே போகலாம். சரிடி நீ போய் ரெடி ஆகிட்டு வா, சீக்கிரமாக கிளம்பலாம். அப்புறம் நீ வேறு ஆஃப்டர்நூன் லைப்ரரிக்கு போவ. ஆமாம் ஆமாம், சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், காஃபி போட்டுவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறீங்க. சேஞ்ச் பண்ணிட்டு வந்த பிறகுட்டு நீங்கள் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் கூட வந்து ஷாப்பிங் போகிறீங்க. ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிருங்க. ஏன்னா நீங்கள் தான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, ஸோ நீங்கள் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் போகிறீங்க. ஷாப்பிங் போனால் நீங்கள் அந்த மாலையே அலசி வந்துட்டீங்க. முக்கியமாக சொல்லணுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மணியை வந்து அப்படியே கரைச்சி குடிக்கிறீங்க. அப்படியே மணியெல்லாம் அப்படியே என்னமோ மரத்தில் காய்க்கிற மாதிரி அவ்வளோ செலவு பண்ணிட்டீங்க. உங்கள் பர்த்டே அன்றைக்கி நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க, ஆனால் மற்ற டைம்லாம் காசை கரெக்டாக அளவாக செலவு பண்ணுவீங்க. உங்கள் பர்த்டே மட்டும் வந்துருச்சுன்னா போதும், அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட காசெல்லாம் கரைச்சி குடிச்சிடுவீங்க. இதில் வேறு உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து உங்களுக்காக மணி வந்துட்டு தியா கிட்டே வந்து கொடுத்துட்டு போவாங்க. அந்த மணி எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு அப்படியே கரைச்சி குடிச்சிடுவீங்க. மிச்சம் இருக்கிற மணியை மட்டும்தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்புறம் அப்படி தான் இருப்பீங்க எப்போவுமே. உங்கள் பர்த்டே அன்றைக்கி மட்டும், மற்ற டைமில் வந்துட்டு காசை கரெக்டாக சேவ் பண்ணி வைப்பீங்க. உங்கள் பர்த்டே அன்றைக்கி ஏன் சொல்லுங்கடா நான் எப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு தான் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த மாலையே சுற்றி வந்துட்டீங்க. உங்களுக்கு டயர்டாகுதோ இல்லையோ, ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் செம்மையாக டயர்டாகிடுது. ஸோ அவங்களுக்கு டயர்டானோடனே அப்படியே வந்துட்டு ஒரு அந்த மால்குள்ளே வந்து ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கும், அங்கே உட்காந்துடுறாங்க. அப்புறம் நீங்கள் அவங்க பார்த்துட்டு ஏன்டி உட்காந்துட்டீங்க, இன்னும் நிறைய ஷாப்பிங் பண்ணணும். முடியலடி, ஆளை விடுறி சாமி, ஐயோ நீ வேணா போய் எவ்வளோ வேணால் ஷாப்பிங் பண்ணிக்கோ, பாரு உன்னோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எவ்வளோ மணி வச்சுருக்காங்க. இவ்வளோ மணி இருக்கா, சரி இதை பாதியை நீ வச்சுக்கோ, இந்த பாதியை நான் வச்சுக்கிறேன், இது என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு ஓகே நான் அதை போய் செலவு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஐயோ இது திருத்தாத ஜென்மம் சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஷாப்பிங் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எடுக்கிறீங்க. பிடிச்ச ட்ரெஸ்ஸு, பிடிச்ச ஹேண்ட்பேக் எல்லாத்தையுமே எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து திரும்பும்போது வந்து ஜார்மனி இடிச்சிடுறீங்க. சரின்ட்டு நீங்கள் அப்படியே வந்து தலையை தூக்கி பார்க்குறீங்க, ஏன்டா அது இன்னும் செவுறு மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு ஃபீலு, செவத்தில் தான் இடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே நின்று பார்க்குறீங்க. பார்த்தா அது ஒரு பர்சன். அந்த பர்சன் வந்து அன்றைக்கி நேற்று நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை பார்த்த ஒரு பர்சன் மாதிரியே இருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க கண்ணே அப்படி பிளிங்க் பண்ணாமல் அவங்க கண்ணே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னமோ தெரியல, உங்களுக்கு அந்த கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. அந்த கண்ணை உச்ச கண்ணை வாங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படி அந்த பர்சன் அப்படின்னு செய்கிறாரு. அதுக்கப்புறம் அப்போ தான் நீங்கள் வந்து ரியாலிட்டிக்கே வரீங்க. வந்துட்டு ஐம் சாரி நான் தெரியாமல் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுவீங்க. கிளம்பிட்டு நீங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வரீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வந்துட்டியாடி வா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டேன், இது மணி பேங்க் அக்கௌண்ட்டில் போடணும், இங்கே எங்கேயாவது இது இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதெல்லாம் நாங்கள் போட்டோண்டி, வா நம்ம கிளம்பலாம். சரி ஏதாவது வேணுமா சாப்பிட்டேன், அம்மா தாயி இப்போதான் உனக்கு கேட்கணுன்னே தோணுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த மால்லேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறீங்க. உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் செம்ம டயர்டாக இருக்குது. அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு டயர்டான மாதிரியே தெரியல, நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருக்கீங்க. ஏன்னா உங்கள் பர்த்டே அன்னைக்கு நீங்கள் அப்படியே இன்னும் ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி சூப்பர் ஸ்பீடாக இருக்கீங்க, சூப்பர் ஆக்டிவாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு டயர்டான மாதிரியே இல்லை. இதுக்கப்புறம் அப்படியே ஆஃப்டர்நூன் ஆகிடுது. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லைப்ரரிக்கு போனீங்க. லைப்ரரிக்கு போன பிறகு அந்த புக்ஸ்லாம் ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஒரு ரோ முடிச்சுட்டு சரி இன்னொரு ரோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஆனால் உங்கள் கை ஸ்லிப் ஆகி ஒரு புக்கு வந்து உங்கள் மண்டையும் பட்டு உங்கள் மண்டையும் டங்குன்னு வந்து விழுந்து நீங்கள் உங்கள் மண்டையை தெரிஞ்சு எனக்கு தான் இன்றைக்கின்னு பார்த்துக்கிட்டுலாம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த புக்கை வச்சு மேலேக்கலாம் சொல்லிட்டு அந்த புக்கை பார்ப்பீங்க. அந்த புக்கு என்னென்னா அந்த புக்கோட டைட்டில் வந்து யுவர் ஃப்யூச்சர் அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் படிக்கணும்னு ஆர்வம் வருது. அவ்வளோ நீங்கள் அந்த புக்கை கையில் எடுத்து வச்சுட்டு யுவர் ஃப்யூச்சரா, இந்த புக்கு இது வரைக்கும் நான் இங்கே பார்த்ததே இல்லையே, எப்படி இந்த புக்கு இங்கே வந்திருக்கோம், நியூ கலெக்ஷனாக இருக்கும். ஆனால் இந்த புக்கை பார்த்தா அப்படி தெரியலையே, ரொம்ப பழமையாக இருக்குது. இதுவும் இங்கேருந்து வச்சுருக்காங்க. யார் வச்சுருப்பா, சரி வச்சதான் வச்சாங்க, புதுசாக இருக்கும் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த புக்கை எடுத்துகிட்டு ஒரு டேபிளில் உட்காந்துட்டு அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜை திறக்குறீங்க. அப்புறம் அந்த புக்கை அப்படியே ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அங்கே என்ன போட்டிருக்குன்னா அதில் வந்துட்டு இத்தனை தேதியில் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும். ஆனால் அதெல்லாம் வந்துட்டு டேட் வந்து ஃப்யூச்சரில் இருக்குது, டேட்லாம் வந்து ஃப்யூச்சரில் இருக்குது. உங்களுக்கு அதை பார்த்துட்டு செம ஷாக்கு, என்னடா அது டேட்லாம் வந்து ஃப்யூச்சரில் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்புறம் அந்த புக்கை திருப்பி பார்க்குறீங்க. இன்னும் நிறைய விஷயம் போட்டிருக்கு. நீங்கள் அந்த புக்கெல்லாம் அப்படியே படிச்சுக்கிட்டே வரும்போது சென்டர் பேஜில் வந்து ஒரு கை அச்சு மாதிரி ஒரு புக்கு, கை அச்சு மாதிரி ஒரு அந்த பேஜ் இருக்குது. அதில் வந்து கை அச்சு இருக்குது. நீங்கள் அந்த பேஜை வந்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு என்னடா அது கை அச்சுலாம் இருக்குது, யார் வச்சுருப்பா, என்ன இந்த புக்கே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்து உங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரில. சரின்ட்டு அப்படியே வந்துட்டு அந்த கை வச்சுருக்குல அதில் வந்து கை வைக்கிறீங்க. கை வச்ச ஃப்ளாஷான செகண்டில் அப்படியே காண போயிடுறீங்க. அந்த புக்குக்குள்ளே போயிடுறீங்க. புக்குக்குள்ளே போயிட்டு அப்படியே பயத்தில் கண்ணு மூடிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் இன்னும் சத்தம்லாம் கேட்குது, ஹார்ன் அடிக்கிற மாதிரி. அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு கார் அவ்வளோ ஸ்பீடாக வருது. அவ்வளோதான் உங்களுக்கு மூச்சே நின்று போயிடுது. அந்த கார் 1 செகண்டில் 1 இன்ச்சு தான் அந்த கார் உங்களை இடிக்கிறதுக்கு. அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நீங்கள் அப்படியே பயத்தில் காலை பிடிச்சிட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே பயத்தில் நடுங்கிட்டு இருக்கீங்க. அந்த கார்லேருந்து ஒரு பர்சன் இறங்கி வந்துட்டு, ஏய் கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லை, கண்ணு எங்கே வச்சு நடந்துட்டு வர, நான் தான் காரை இவ்வளோ ஸ்பீடாக ஓடிடுவேன், நான் வந்து போக தான் இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கத்துறாங்க. அப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே தலையை தூக்கி பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்னமும் தெரில, இந்த அவரோட கண்களை வந்து நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலு. அந்த கண்களை நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது உங்களுக்கு. அந்த கண்களை பார்க்க உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அது ஏன்னு உங்களுக்கும் தெரியல. இது நீங்கள் 2 டைம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. 3ஆவது டைம் திரும்பியும் வந்து இந்த ஃபீலை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க.
அப்புறம் அப்படியே வந்து எழுந்து நிற்கிறீங்க. உங்களை வந்து அந்த பர்சன் பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருக்காங்க. திட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு நிமிஷம் செம்ம கோவம் வந்துடுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஹலோ மிஸ்டர் ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு அவங்க அப்படியே முறைச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், நான் ஏதோ தெரியாமல் வந்துட்டேன், ஐம் சாரி. நான் வந்து லைப்ரரியில் தான் இருந்தேன், திடீர்னு எப்படி இங்கே வந்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் அந்த பர்சன் வந்து உங்களை அப்படியே வியர்டாக ஒரு லுக்கு விடுறாரு. லுக்கு விட்டுட்டு, நான் சந்தேகப்பட்டது சரியாக தான் போச்சு. நீ எங்கே கீழ் பக்கத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டியா என்ன? அங்கேருந்து உன்னை திரும்பி கொண்டு போய் விடுறேன், இரு நான் திரும்பி கீழ் பார்க்கறதுக்கே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் சார் நானும் கீழ் பக்கத்துலேருந்து தான் வரக்கூடாது, நானும் பைத்தியமும் கிடையாது, நான் சாரி நான் தெரியாமல் வந்துட்டேன், போதுமா தயவு செய்து இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு, இன்னொரு தடவை மூஞ்சில் முடிச்சு வச்சுக்கோங்க, சப்புன்னு கன்னத்தில் கொடுத்துருப்பேன் நேரத்துக்கு. ஓ நீங்கள் எனக்கு காரை கொடுத்தா என் கையை என்ன புளிங்க பறிச்சிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்புறம் அந்த பர்சன் வந்துட்டு, உங்ககிட்ட சண்டை போகிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, தயவுசெய்து மூட்டு இடத்த காலி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எனக்கு மூட்டு இடத்த காலி பண்ணோம், நான் இங்கே தான் நிற்பேன், நடு ரோட்லேயே நிற்பேன், உங்களுக்கு என்ன வந்தது? ஏய் சரி நீ நிற்கிறதா நிற்கிறான், அந்த பக்கம் இங்கே நில்லுப்போ. முடியாது, நான் இங்கே தான் நிற்பேன், அது என்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பர்சனுக்கு செம்மையாக கோவம் வருது. ஸோ அந்த பர்சன் வந்துட்டு, இங்கே தான் நிற்பல, சரி நான் கார் எடுத்து கிளம்புங்க யாரும் வேணாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீராப்பா சிங்கப்பெண்ணை மாதிரி நிற்கிறீங்க. ஸோ அந்த பர்சன் வந்துட்டு காரில் ஏறிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே உங்களை இடிக்கிற மாதிரி வராரு. நீங்கள் டக்குன்னு வந்து நவுந்துடுறீங்க. அவர் அப்படியே வேகமாக காரை ஸ்பீடாக எடுத்துகிட்டு ஓட்டு போயிடுறாரு. ஸோ அவ்வளோ பேருக்கு பைத்தியக்காரா அப்படின்னு கத்துவீங்க. அப்புறம் சடன் ரூசார பாம்போட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமாம் நான் லைப்ரரியில் தானே இருந்தேன், எப்போலாம் இங்கே வந்தேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க. யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்கே ஒரு பர்சன் வந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க பிடிச்சிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ மேம் கொஞ்சம் நில்லுங்களேன். எஸ் சொல்லுங்கள். இப்போது டைம் என்ன? டைம் 2 o'clock. 2 o'clock நம்ம லைப்ரரியில் இருந்த டைம் தான் மேம். இது February 6 தானே? ஆமாம் February 6 தான். 2023 தானே? இல்லை மேம், இது 2024. என்ன? ஆமாம் மேம், இது 2024. 2024 அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகிடுறீங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை. எப்படா 2023 இருந்தேன், எப்படா 2024 வந்தேன் அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சன் அந்த மேம் கேட்குறாங்க, எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்கள். இல்லை நீங்கள் அவரை யாருன்னு தெரிஞ்சு தான் திட்டினீங்களா? இல்லை எனக்கு தெரியல அது யாருன்னு. மேம் உங்களுக்கு தெரியல அது? இல்லை எனக்கு தெரியல யார். அவர் தான் வேர்ல்ட் டாப் 1 பிஸ்னஸ் மேன் மிஸ்டர் கிம் தயாங். என்ன வேர்ல்ட் டாப் 1 பிஸ்னஸ் மேனா? அது 1 year இல்லையா? ஆமாம் மேம், உங்களுக்கு தெரியாதா? அவர் தான் இப்போ டாப் பொசிஷனில் இருக்கார். ஜஸ்ட் 1 yearல அவரை போய் திட்டிகிட்டு இருக்கீங்க. ஐயோ அவர் என்ன பண்ண போகிறா தெரியல மேம், கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோங்க. சரி மேம், ஒரு சின்ன கன்ஃபார்ம், உண்மையான இது February 6, 2024 தானா? ஆமாம் 24 தான், 2024 தான். ஓகே மேம், இது எந்த ஸ்ட்ரீட் அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களும் அந்த ஸ்ட்ரீட் நேமை சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது என்னன்னு ஒன்றுமே முடியல. இப்போ நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு கூட உங்களுக்கு சரியாக என்னன்னு ரெக்கக்னைஸ் பண்ணவே முடியல, அவ்வளோ ஸ்டக்காக இருக்கீங்க. இப்போ நீங்கள்
அப்புறம் நீங்கள் யோசிக்கிறீங்க என்ன, இப்போ நான் திட்டினது கிம்டையாங்க? ஏன் 1 இயரில் எப்படி அவனால் பிஸ்னஸ் இவ்வளோ இதுக்கு கொண்டு வர சொன்னாங்க? அவங்க என்னென்னமோ சொன்னாங்களே, எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. அங்கே போகிறவங்களும் உங்களை கொஞ்சம் வியர்டாக பார்க்குறாங்க. அதோட இந்த பாட்டை முடிக்கிறேன் நாமி. ஸோ இதுக்கப்புறம் இது கொஞ்சம் செம்மையாக போகுது. ஸோ மறக்காமல் பாருங்கடா. ஓகேடா மீஸ், பை பாய்.